அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு சிறப்பு சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள், அச்சுறுத்தும் வேலையின்மை, விலைவாசி உயர்வு, எதற்கு முகம் கொடுக்க போகிறது மோடி அரசு? இந்த பொருளில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் வணக்கம். நம்மோடு காங்கிரஸிலிருந்து திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்த் சீனிவாசன். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பாலச்சந்திரன். ஆனந்த் சீனிவாசன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மத்திய பட்ஜெட், அதற்கு முன்பாக இரண்டு சூழல் நிலவுறதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடின்னு ஒரு புறம், இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகள் சிறப்பு நிதிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எதற்கு கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 10 வருஷத்து இந்த 10 ஆண்டு பட்ஜெட்டில் ஒன்றும் பெருசாக நடக்கலை. இனிமேல் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கங்கிறது விஜயனோட எதிர்பார்ப்புன்னு நம்ம வச்சுப்போம். இதில் என்னென்னா, நீங்கள் அந்த எக்கனாமிக் சர்வே படிச்சீங்கன்னு வைங்க, இது மாதிரி இப்போ விலைவாசியே ஏறலைங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஜிடிபியில் ஒரு டிஃப்ளேட்டர்னு ஒரு நம்பர் போடுவீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ஏறவே இல்லை, வண்டி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் தான் ஏறி இருக்கு, ஆகையான விலைவாசியே ஏறலை அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. ஸோ ஒரு ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டா தான் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேட முடியும். ப்ராப்ளமே இல்லை, விலைவாசியே இல்லை, வெறும் கரிகா விலை மட்டும்தான் ஏறி இருக்கு, மற்ற விலைவாசியே ஏறலை அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? TCS இந்தியாவோட பெரிய கம்பெனி. போன வருஷம் 25,000 பேரை வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் 12,000 பேருக்கு வேலையை குறைச்சிருக்கிறாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 12,000 பேர் வேலை கம்மியாக இருக்குது. இது கவர்மெண்ட் நடத்தும் பப்ளிக் செக்டர். எல்லா ரயில்வேஸில் ஒரு பல லட்சம் வேலை காலியாக இருக்குது. ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்கிறது, சேஃப்டி ஸ்டாஃபே இல்லை, லோகோமோல பைலட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பைலட் இல்லை. ஆனால் தெய்வப்பிரவி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வேலை வாய்ப்பு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே இடத்துல சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் இன்னைக்கு என்ன எழுதுறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 75 லட்சம் வேலை கிரியேட் பண்ணாதான் நீங்கள் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நீங்கள் டேக் ஓவர் பண்ண முடியும்னு. முதல் டேர்மில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 2 கோடி வேலை பண்ணுறேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் அப்போ சாதாரண பிறவியாக இருந்தவர் 10 ஆண்டு கழித்து தேவ பிறவியாக மாறிக்கிட்டார். அவரே சொல்லிக்கிட்டார். இந்த 10 கோடி வேலையை கிரியேட் பண்ணியிருக்கணும், அவர் கிரியேட் பண்ணாரான்னு கேள்வி. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னு ஒன்று இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வேன்னு ஒன்று எடுப்பாங்க. அப்போ தான் கிரானுலர் டேட்டா IAS சார் இருக்கிறார், அவருக்கு தெரியும். அப்போ அதை வச்சு தான் நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி எது மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு தெரியும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை பேசாமல் ஒருத்தர் கேள்வி கேட்டார் 2019 ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளே அப்பாயிண்ட் பண்ணல. ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு சர்வே எடுக்கணும். கோவிடுங்கிற பேரை சொல்லி அந்த சர்வே எடுக்கிறதே விட்டுட்டாங்க. கோவிட் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க சொல்வதிலிருந்து நான் புரிந்து கொள்வது, 2 முக்கியமான பிரச்சனை, அது விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இது 2யுமே இந்த அரசு இருக்குன்னே ஒத்துக்கல. அதனால இவங்க இதற்கு தீர்வு தரப்போறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எதை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க? மத்திய பட்ஜெட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? பணக்காரர்களை எப்படி பணக்காரர்களை ஆக்கலாம்? பாவம் ஒருத்தர் 4,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அதை எப்படி அவருக்கு திரும்பி அந்த 4,000 எப்படி 4,000 கோடி எப்படி சம்பாதிச்சு கொடுக்கறது? 20% அவர் டெலிஃபோன் பில்லை எல்லாருக்கும் ஏற்றினாரு. அந்த டெலிஃபோன் பில்லை ஏற்றி விட்டாரு.
அதுக்கு ட்ராய் ஒரு அப்போசிஷனும் சொல்லலை. டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அவங்க சொல்லணும் இது மாதிரி இந்த பில்லை ஏற்றக்கூடாது, இது நியாயம் இல்லைன்னு. பாவம் கஷ்டப்பட்ட பணக்கார உடனே ஏற்றி விட்டாரு. இன்னும் புதுசாக எப்படி பணக்காரங்களுக்கு வரியை குறைக்கலாம், எப்படி இன்னும் கார்ப்பரேட் டேக்ஸை இன்னும் குறைக்கலாம். இந்த உலகத்திலேயே இந்தியா தான் ஒரே நாடு வேறு தனிநபர் டேக்ஸ் கார்ப்பரேட் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் தனிநபர்கள் டேக்ஸ் கட்டுறது கார்ப்பரேட் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது. அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு தனி சாதனை. அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒன்று கொண்டு வந்தார். மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. அதாவது நீங்கள் தொழிற்சாலை பண்ணாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நேரு பிரான் காலத்துக்கு போயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இஸ் நவ் 13%, 13%. தொடர்ந்து பேசலாம் திரு சீனிவாசன். ஏன்னா இது ஒரு நிதிநிலை அறிக்கை சார்ந்த பொருளாதாரம் சார்ந்து பேசுறதுனால உங்கள் பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்வது இந்தியாவினுடைய சமகால பிரச்சனையை இந்த அரசு கண்டுகொள்ளல, ஏற்க மறுக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொன்று அவங்க போக்கஸ்டா இருக்க போறது பணக்காரர்களுக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இல்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். திருப்பூர்ல நம்ம பனியன் ஜட்டி தயாரிக்கிற ஊரு. 2015 இந்த கார்மெண்ட் வரத்துக்கு வந்த முதல் வருஷத்துல எவ்வளவு அங்க பனியன் தயாரிச்சதோ அதுலேருந்து 20% கம்மியா இந்த வாட்டி தயாரிச்சிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணாமோ அதுலேருந்து 20% கம்மி. இன்னைக்கு பிசினஸ் லைன் பேப்பர்ல ஹிந்து பத்திரிகையில வந்திருக்கு, நான் சொல்லல, ஹிந்து பத்திரிகையில வந்திருக்கு. முதல் கட்ட கருத்தா அதெல்லாம் என்ன, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கவலை? சரி, நம்ம பேசலாம். திரு கரு நாகராஜன் வணக்கம், வரவேற்கின்றேன். வணக்கம். மத்திய பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தாலும் இந்தியாவினுடைய அடிப்படை பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அதை இந்த அரசு கண்டுகொள்ளலன்றதும் நாளை வரக்கூடிய பட்ஜெட்ன்றது பணக்காரர்களுக்காகத்தான் இருக்க போகுது. முதல்ல ஆனந்த் சீனிவாசன் தெய்வ பிறவினா ஒரு அரசியல் மேடையில் பேசட்டும், அது அவருக்கு உரிமை இருக்கு. அரசியல் புதிய தலைமுறையில் உட்காந்துக்கிட்டு இது பேசுறது தப்பு, இதோட நிப்பாட்ட சொல்லுங்க. சரி, இல்லாட்டி நாங்க பேச விரும்பல, எல்லாத்தையும் உட்காந்து பேசுற என்ன தகுதி இருக்கு? தகுதியா பேசணும். இல்ல நம்ம நான் சொல்லிடுறேன், முதல்ல சொல்லிட திருப்பி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. சரி, அடுத்தது வந்துடலாம். இல்லை, அடுத்து ரிலையன்ஸ் அம்பானி கல்யாணம் 4000 கோடி. இங்கிருந்து தனி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஓடினது யார் ஓடினா? விழுந்து அடித்து ஓடி கல்யாணத்தில் டயத்தில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்து ஓடலையா? போய் பார்க்கலையா? அங்கேருந்து அதானி வந்தார், லீலா பிளஸ் ஹோட்டலில் ஐயாவுடைய மருமகனை பார்த்தாருன்னு செய்தி வந்துட்டு இருக்கேன். ஏதாவது மறுத்துருக்கீங்களா? நிதிநிலை இல்லை, அம்பானி அது இல்லைங்க, அவதான் சொல்கிறாருங்க. கார்பரேட்டுக்குன்னு தனிநபருக்கு நடுத்தர மக்களுக்கு என்ன பயன் அளிச்சுக்கிறாரு? 3 லட்சம் வருமான வரி இலக்குன்னு வச்சுருந்தோம் ஆண்டுக்கு. நடுத்தர மக்களுக்கு 7 லட்சமாக உயர்த்தினது யார் சார்? காங்கிரஸ் உயர்த்துச்சு, பாரத பிரதமர் அரசு உயர்த்தினாரு. இன்னைக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் 4.6 லட்சம், 4.6% வேர்ல்டு ட்ரேடில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4.6% நம்ம பங்கு, இந்தியாவுடைய பங்கு வரலாறு காலாத சாதனை. இவர் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம்னா இந்தியா இன்றைக்கு இலங்கை மாதிரி யார்ட்டையாவது நம்ம கையேந்தி தான் நிற்கும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா இல்லைங்க? எல்லாவற்றும் அவர் சொன்னது எல்லாமே ஒரு ஹம்பக்கு, பொய்யான பிரச்சனை. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு சார் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எல்லா பொருளையுமே நிரந்தரமாக தான் இருக்கு. பெட்ரோல் டீசல் ஏறதாவது 2 வருஷமா கூடவே இல்லை. அதை அவர் மறுக்கிறாரா? இத்தனைக்கு ஜிஎஸ்டிக்குள்ள இல்லாத ஒரு ஐட்டம். இன்னைக்கு சீசனபிள் பொருள், இன்னைக்கு தக்காளி திடீர்னு கிலோ 90 ரூபா. இன்னொரு நாளைக்கு பார்த்தா விவசாயிகள் கொண்டு கால்வாயில் கொட்டுறாங்க, ஏன்னா தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி முருங்கைக்காய் இன்னைக்கு 150 ரூபா கிலோ, ஒரு நாளைக்கு கிலோ 40 ரூபா. இன்னைக்கு சின்ன வெங்காயம் 180 ரூபா, சின்ன வெங்காயமே சாப்பிட முடியாது, இன்னைக்கு 30 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு. இந்த சீசனபிள் பொருள், உற்பத்தி முடக்கம், திடீர் பிரச்சனை, உற்பத்தியில் பிரச்சனை உருவாகிறது, அது விவசாயம் எந்த பொருளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அந்த பொருட்களுக்கு தான் இருக்கு, நிரந்தரமான பொருட்களுக்கு. நீங்க பனியன் ஜட்டியை பார்க்குறீங்களே, இன்னைக்கு வேர்ல்டுல கார் ட்ரேடில் நம்பர் 2 உயர்ந்திருக்கமே, அதை நீங்க சிந்திக்க கூடாது. பனியன் ஜட்டிங்க வந்து உங்களுக்கு வருதா?
நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை சார் இல்ல சார் சார் உலகத்தினுடைய இன்னைக்கு திருப்பூர் சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பல முறை நம்ம மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க, அவங்க குறைகளை கேட்டிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் நம்ம சந்திக்கிறாங்க, அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு வழி பார்க்கறாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நடந்துகிட்டு சொல்லி முடிச்சேன் சொல்லுங்க. அதாவது என்ன கேள்வி சார், ஒரு செல்போன் வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். இல்ல எவ்வளவு வேர்ல்டுல ரெண்டாவது என்ன கேள்வின்னா ஆட்டோமொபைல் அதிகம், கார் ஏற்றுமதியில் இது போதுமா? இதுக்கு ஃபோக்கஸ் பட்ஜெட் பண்ணா போதுமா? ஃபோக்கஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், இந்த 4 துறைக்கு தான் சார் பட்ஜெட் நாளைக்கு வரும். நீங்க நாளைக்கு அதான் நிச்சயமா வரும் சார். சார் இன்றைக்கு உலகின் நம்ம எல்லா நாடுகளுமே பிரச்சனையில் இருக்கிற போது நம்ம நாடு மட்டும் எப்படி முன்னேறுதுன்னு IMFL கேட்குறான். எப்படி இந்தியா ஒளிவிடும் நட்சத்திரமாக மின்னுகிறதுன்னு அவங்க எழுதுறாங்க. இங்க இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம இங்க ஒப்பாரி வச்சு நாட்டை எடுத்து மக்களை என்னன்னா திரு கருணாகரன், இப்ப நீங்கள் பேசுகிற துணியா இருக்கட்டும், பிரதமர் முன்னோட்டமா பேசுவதா இருக்கட்டும், இங்கு வேலையில்லா திண்டாட்டமே இல்ல, விலைவாசி உயர்வே இல்ல, பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு பட்ஜெட் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னு சார் இன்னைக்கு புதிய தலைமுறை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு நீங்க ஒரு குறிப்பிட தானே சார் பாக்குறீங்க. அதே குறிப்பு தான் சார். அதே பொருளாதார ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, இவர் இருக்காங்க, IAS ஆஃபீஸர் இருக்காங்க. எப்படி ஒரு கணக்கு எடுக்கிறது, இன்னைக்கு புயல் எவ்வளவு வேகத்தில் வருது, மழை எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யுது, இதெல்லாம் கணக்கு தானே சார். அந்த கணக்கு வச்சு தானே சார் அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதை எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எல்லாமே போயின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சார்? உலகின் ஏற்றுமதி ஏற்றுமதி பொருள் 63% நமக்கு உயர்ந்திருக்கு. நம்ம நாட்டில் என்ன இன்னைக்கு குறை இருக்கிறது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு, உற்பத்தி அதிகமாயிருக்கு, ஏற்றுமதி அதிகமாயிருக்கு. இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கடைசியில் 250 கோடிக்கு உற்பத்தி பண்ணீங்க. இன்னைக்கு 1,16,000 கோடிக்கு உற்பத்தி எங்க சார் இருக்கும்? சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிறது வந்து இப்போ எல்லாமே எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, நம்ம 47க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்றீங்க சார். வளர்ச்சி டெவலப்டு கண்ட்ரி இந்தியா, டெவலப்டு கண்ட்ரி, வளர்ச்சி அடைந்த பாரதம். சரி, அடுத்த 3 ஆண்டுகள 3வது இடத்துக்கு வர்றோம். அதான் நம்ம இலக்கு. சரவணன், இப்ப 5வது இடத்துக்கு வந்தத நீ தான் போய் நம்ம 50வது இடத்துல இருக்கோம்னு யாராவது சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. 5வது இடம்ன்றீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு பொருளாதாரம், நீங்க உங்களுக்கு அரசியல்வாதி கள நிலவரம் எல்லாம் தெரியும், GDP சொல்றீங்க 5வது இடம். தனிநபர் வருமானம் எப்படி சார்? GDP மட்டும் இல்ல, எனக்கு GDP-யே சொல்லக்கூடாது. GDP மட்டும் இல்ல, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் நம்ம 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். அதுதான் வேர்ல்டு ஸ்கேல். அதான் சார். சரவணன், இப்போ ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொன்னது இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்ற பார்வை. இப்போ கரு நாகராஜன் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சி, எந்த வளர்ச்சியை நோக்கி போக போகிறோம், யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்ன்ற பார்வையை முன்வைக்கிறார். இதுல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களையும் இவங்க எப்படி நோக்க போறாங்கன்னு அதுல முதல்வர் கொடுத்த அறிக்கைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனமும் வச்சிருக்காரு. நாங்கள் எவ்வளவோ கொடுத்துருக்கோம், திரும்ப திரும்ப விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த புள்ளியை எப்படி அணுக போறீங்க? அண்ணன் கரு நாகராஜன் பேசினதை கேட்டால், இந்தியா ஃபுல்லாக தெருக்களிலே தேனும் பாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது எப்படி சாப்பிட முடியுதுன்னு தெரியாமல், அந்த தேனையும் பாலையும் எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எல்லாம் பாவம் விக்கித்து போயிருக்கிறார்கள். அப்படி தான் இருக்குது அண்ணன் பேசுகிறத கேட்டால். ஆனால் ரியாலிட்டி வந்து அண்ணன் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே நேர்மறையாக இருக்கிறது. இப்போது இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம், இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா 240 இல்லை 420 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே 300 சீட்லேருந்து அங்கே மக்கள் வந்து இது வந்து போனியாகாத கட்சி, இங்கே வந்து இவர்களுக்கு வந்து பொருளாதாரம்னாலே என்னன்னு தெரியல, அங்கே திறமையற்றவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர்களாக உட்கார்ந்து கொண்டு இங்கே ஒரு இந்தியாவை படு பாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால தான் அந்த 292 கூட்டணினா மொத்தமே 234 வாங்கிட்டு எவன் சார் தோத்தாங்க? அதை சொல்லுங்க சார் முதல்ல. சரி, நிதிநிலை அறிக்கைக்கு அதான் கேக்குறேன். நிதிநிலை அறிக்கைக்கு வாங்க ப்ளீஸ். மக்கள் புறக்கணித்தது யாரை? சார், நிதிநிலை அறிக்கைக்கு மக்கள் புறக்கணித்தது இண்டி கூட்டணியா? அது இன்னொரு நாள் பேசலாம். இல்ல அதான் அவர் சொன்னதுக்கு நான் சொல்றேன். பிரச்சனைக்கு வந்துறலாம். இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒன்றிய பட்ஜெட் இப்போ இந்தியா முழுக்க வந்து இது எப்படிப்பட்ட பாதகங்களை இது வரைக்கும் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பேசினா இந்த 1 மணி நேரம் போதாது. இது வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து இதை நீட்டிக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக
தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதுவெல்லாம் எங்களுக்கு தேவை, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2 வருடங்களாக இவர்கள் வந்து நிதியை ஒதுக்காமல் இருக்கிறார்கள். என்ன காரணம் கேட்டால் ஒரு காரணமும் கிடையாது. இங்கே பாஜக போனியாகவில்லை, அதுதான் ஒரே காரணம். ஏன் மெட்ரோ ரயிலுக்கு இங்கே எங்களால் நிதி கொடுக்க முடியவில்லை? நிதி கொடுத்தோம் அப்படின்னா ஓட்டு விழாது, என்ன கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு விழாது. நீங்க பேசும்போது சும்மா இருந்தா நீங்க பேசும்போது பொருளாதாரம் தான் இது, பொருளாதாரம் தான் இது, பொருளாதாரம் தான் இது. வேண்டாம் ப்ளீஸ், அவர் பேச. இந்த விமர்சனத்தை கூட இவர்களால் இங்க தாங்க முடியல. ஸோ என்னன்னா மெட்ரோ ரயில் திட்டம் முதல்வர் சொல்லிட்டாரு, முதல்ல வந்து 9,000 கோடி முதல் ஆண்டு சென்ற வருடம், அதை வந்து எல்லா இடத்தையும் தோண்டி போட்டாச்சு. இது வந்து பாதிக்கப்படக்கூடாது என்று மாநில நிதியிலிருந்து 9,000 கோடி ரூபாயை வந்து செலவு செய்திருக்கிறார்கள். அப்புறம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் திருப்பி மீண்டும் 12,000 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து போயிருக்கு. நீங்கள் ஒத்துக்கொண்ட திட்டம் அது ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து முதல் திட்டத்திற்கு வந்து ஃபேஸுக்கு வந்து எல்லாரும் ஒன்றிய அரசு நிதியை கொடுத்தது. நீங்கள் ஒப்புக்கொண்ட விஷயத்திற்கு நிதியை கொடுக்காமல் ஏன் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே வந்து அவர்களோடு போட்டி போட்டாலும் தமிழ்நாட்டு நலனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரோ ஏதாவது ஒரு தலைவரோ மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை கொடுக்கவில்லை, இந்த ஒப்புக்கொண்ட பணத்தை ரிலீஸ் செய்றீங்களா இல்லையான்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? திரு சரவணன், மத்திய பட்ஜெட்ல தமிழக வளர்ச்சிக்கான அம்சங்கள் இடம்பெறும்னு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நம்பிக்கை தூக்கி குப்பையில தான் போட்டோம் சார். ஏன் அப்படின்னா இதுவரை தமிழ்நாட்டிற்காக இவர்கள் ஒரு புல்லை கூட கிள்ளி போடவில்லை, துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் தான் தமிழ்நாட்டை வைத்திருந்தார்கள். நம்ம பார்த்தோம் ஒக்கி புயலை விட்டுருங்க, இப்ப நடந்த இந்த 2 புயல், மிச்சாங் புயலுக்கும் இதுக்கும் எப்படி தத்தேந்தி நின்றோம். யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் நிதி கொடுங்கள் ஐயா, மிகப்பெரிய புயல் தமிழ்நாட்டை தாக்கி இருக்கிறதுன்னு ஒருத்தர் பேசினாங்களா? ஒருத்தர் வந்து பேசினாங்களா? என்ன ஆணவ பேச்சு? என்ன ஏடிஎம் வச்சிருக்கோம் நாங்க? ஏடிஎம் வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னா பேசணும். இவருக்கு ஒரு சொல்றேன், நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்லலாம், பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசலாம். தமிழ்நாடு அவரை முடிச்சிடுங்க, நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் நீங்க பேசும்போது நான் கேட்டேன், நீங்க அதுக்கு அப்புறமா பேசுங்க. சொல்றேன் என்னன்னா இதை போல கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். சட்டியில இருந்தா தானே சார் அகப்பையில வரும். என்ன வச்சிருக்காங்க? என்ன நிதி ஆதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? சொன்னது போல கார்ப்பரேட் டாக்ஸ் 30% இருந்து 23% குறைத்திருக்கிறார்கள். 7% குறைப்பு. வேற யாராவது குறைச்சிருக்காங்களா? எதுக்காவது ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்களா? செய்திருக்கிறார்களா? இல்ல. அதே போல மத்திய தர வர்க்கம் அவங்க தான் இன்கம் டாக்ஸை பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாலரி கிளாஸ் தான் இன்கம் டாக்ஸை பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஏன்னா அவங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க. அம்பானி கொடுப்பாரு, அதானி கொடுப்பாரு, வேதாந்தா நிறுவனம் கொடுக்கும். அதனால என்ன அப்போ வளர்ந்த இந்தியா ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் முன்வைத்து இன்னைக்கு சொல்றார், அதை நோக்கி நகர மாட்டாங்கன்றது அவங்க பிரச்சனை. அதாவது அதை தான் சொல்ல வரீங்க. யூபிஏ அரசாங்கத்துல 101வது இடத்துல இருந்தோம். இதுல ஹங்கர் இண்டெக்ஸ் பட்டினிகள் இப்ப எங்க வந்திருக்கோம்? 107. 27 கோடி பேர்களை வந்து 2005 இருந்து 2015 வரை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். அது போல ஏதாவது ஒரு தரவுகளை இப்ப கொடுக்க முடியுமா? 80 கோடி பேருக்கு உங்களுடைய சாதனை என்ன தெரியுமா? இந்த 80 கோடி பேருக்கு 5 கிலோ ரேஷன் அரிசி கொடுத்ததுதான் பாஜகவுடைய 10 ஆண்டு கால சாதனை. பாலச்சந்திரன், உங்கள் முதல் கட்ட கருத்துல இப்போ நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அப்படின்றது கனமான பொருள் கொண்டது, அது எண்களை கொண்டது, அதை நம்ம உடைச்சி எளிய மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இடத்தில் மத்திய அரசுக்கு பல சவால்கள் இருக்கு. ஒரு புறம் கூட்டணி கட்சி சிறப்பு நிதி கேட்கிறாங்க, இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகளை எங்களை வஞ்சிக்கிறீங்க, எங்களுக்கு கூடுதல் நிதி கொடுங்க. திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரி விலைவாசி வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. பிரதமர் 2047 வளர்ந்த பாரதம் அப்படின்னு பல புள்ளிகள் இருக்கு. இதுல நாளை எதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க திரு பாலச்சந்திரன்? இவங்க வந்து பிஜேபி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து they made an open declaration. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன
அப்படிங்கிறத பத்தி அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நாங்க வந்து growth oriented ஸ்ட்ராட்டஜியை தான் அடாப்ட் பண்ணுவோம். இந்த growth ஓரியன்டேஷன்ங்கிறது என்னன்னா, ஜிடிபி எவ்வளவு கூடி இருக்கு, எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை ரோடு வந்திருக்கு, எத்தனை ஏர்போர்ட் வந்திருக்கு, இதெல்லாம் growth ஓரியன்டேஷன். எக்கனாமிக்ஸ்ல வந்து திரு அனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து அவர்கிட்ட கேட்டா 3 மணி நேரம் அவரால் இதை பத்தி லெக்சர் கொடுக்க முடியும். எக்கனாமிக்ஸ்ல வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜி. ஒன்னு வந்து growth oriented ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது? கிராமப்புறத்து வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்கா, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கா, கட்டுமான வசதிகள் இருக்கா, ஒரு அர்பன் இதுல வந்து ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ல படிக்கிற அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிராமப்புறத்திலையும் கொடுக்க முடியுமா, இப்படிங்கிறத நோக்கி போறது அப்படிங்கிறது ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவா, நாங்க வந்து growth oriented ஸ்ட்ராட்டஜி படி தான் போவோம். இந்த growth oriented ஸ்ட்ராட்டஜில வந்து என்ன ஆகுதுன்னா, பெர்குலேஷன் எஃபெக்ட் ஒன்று வந்து, அதாவது எல்லா பணக்காரங்களும் வந்து ரொம்ப பணக்காரங்கள் ஆயிட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி. இந்த பெர்குலேஷன் தியரி எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த ஒரு கண்ட்ரி நாட்டிலையுமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதில்லை. பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆகணும்னு யோசிக்கிறாங்களுடைய இந்த அமெரிக்கா போன்ற சில நாடுகள்ல வந்து $1 பில்லியன் வந்து டொனேட் பண்றதுங்கிறதுக்கு இங்க வந்து சில பணக்காரர்கள், இந்த பிரேம்ஜி கொடுக்குறாரு, இது மாதிரி சில பேர் கொடுக்குறாங்க. அதுல சிவநாடார் வந்து தன்னுடைய தனிப்பட்ட முறையில தன்னுடைய தான் படிச்ச ஸ்கூலுக்கு கொடுக்குறாரு. ஆனா ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி அது இன்னைக்கு வைக்கீங்க, அந்த பழக்கம் வரல அப்படிங்கிறது உண்மை. இப்ப இதை பத்தி அம்பானியை பத்தி அவர் சொன்னாருன்னா ஏதோ அம்பானியை குறை சொல்றதுக்காக சொல்ல, அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். திடீர்னு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க ரேட்டை கூட்டுறீங்களே, இதுக்கு டெலிகாம் அத்தாரிட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்களா? ஏன் கொடுத்தாங்க? இதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்கு? எந்த ஜஸ்டிபிகேஷன்ல ஒண்ணுதான் இருக்கு. 4,000 கோடி ரூபாய் மேரேஜ் செலவழிச்சேன், அதுலயும் ஒரு ப்ராஃபிட் பாத்துக்கிறேன், 6,000 கோடி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இருக்க மாதிரி தெரியல. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமா வந்து சேர்பர்சனே கிடையாது, அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. இது வந்து மானோபலியை வந்து தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன். நான் சர்வீஸ்ல இருந்து வாசுதேவ் வந்து என்னுடைய பேட்ச்மேட் வந்து அதுல இருந்தார், அதுல சேர்பர்சன் இருந்தார். அந்நேரம் வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து இங்க வந்து புகுந்து விளையாடக்கூடாதுன்னு ரொம்ப கூர்மையா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு வாட்ச் டாக் அது இன்னைக்கு செயலற்று போயிருக்கு. அதனால வந்து இப்ப இவர் கருணாகராஜன் சொன்னாரு 3 லட்சம்ங்கிற எக்ஸம்ஷனை 7 லட்சமா கொடுத்தது யாருன்னு கேட்டாரு. சிம்பிளான கேள்வி, அன்னைக்கு நான் 3 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய பொருள் எனக்கு வாங்குற சக்தி இருந்தது, அது இன்னைக்கு 7 லட்சத்துல என்னால வாங்க முடியுதா? முடியலங்கிறதா உண்மை. அப்படி இருக்கும்போது வெறுமனே ஃபிகர்ஸ் காட்டுறது வந்து சரியா இருக்காது. கரெக்டா வந்து பாக்குறது என்னது, இதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து திரு பாலச்சந்திரன் இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை இன்னைக்கு தாக்கல் செய்யறாங்க, அது சில நம்பர்ஸை கொடுக்குது, அது இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்குதுன்ற நம்பர்ஸ் அது காட்டுது. அது வந்து சாமானியர்களோட கனெக்ட் பண்ண முடியல, அது வெறும் எண்கள், அது யாருக்கா அது அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? அது சாமானியர்களுக்கானது அல்லன்றதா உங்க கருத்தா? ஆமா ஆமா, ஏன்னா இவங்க சொல்றது லாங் டேர்ம்ல வந்து சாமானியர்களுக்கு பிரயோஜனம் வரல. இன்னைக்கு ஏர்போர்ட்டை கட்டுறது, 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை ஆக்குறது, இதுல எல்லாம் ரொம்ப லாங் டேர்ம்ல இந்த சாமானியர்களுக்கும் கொஞ்சம் வசதி வந்தோம்னா இப்ப 8 வழிச்சாலை ஆனோம்னா அங்க உள்ள எந்தெந்த உணவகங்கள், ஃபுட் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடைகள், டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து அங்க டீ வந்து பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன டீ கடை அங்க பார்க்க முடியுதா? 5 பேர் பார்க்க முடியுது. இந்த மாதிரி பெரிய பெரிய A to B பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் போறாங்க, ஆனா சின்னவங்க காணாம போயிட்டாங்களே. நம்ம ஃபிகர்ஸை பார்க்க கூடாது, வாழ்க்கையுடைய நிதர்சனத்தை பார்க்கணும். போங்க, ஃபீல்டுக்கு போங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதைத்தான் மிஸ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளை பேசுறோம், ஆனால் தேர்தல் ஒரு முடிவை கொடுத்திருக்கு, ஒரு கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது, இன்னும் சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள் சிறப்பு நிதிகள் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்றப்ப மத்திய அரசின் போக்குல மாற்றம் வராதா? இல்ல, மத்திய அரசு வந்து இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து டீல் பண்ணிட்டாங்க, ரொம்ப கெட்டிக்கரத்தனமா டீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும். அதனால என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ்னு கேட்காதீங்க, அமராவதி கேபிட்டலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னு கேளுங்க, இது மாதிரி இண்டிவிஜுவல் காம்பனண்ட் கொடுக்குறோம்னு ஏற்கனவே டீல் அடிச்சுட்டாங்க. அதனால வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இதை ரொம்ப பெருசா அப்ஜெக்ட் பண்ண போறது இல்ல. அவரு ஹீஸ் அ கிளவர் பாலிட்டிஷியன். எனக்கு பணம் வேணும், அதை நீங்க எந்த ரூபத்துல கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, இவங்களுடைய 10 வருஷ பட்ஜெட்ல எந்த பட்ஜெட்டுமே புரோபோவர் பட்ஜெட் கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. They are honest about it. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாலச்சந்திரன். ராம்கி, நாளை மத்திய பட்ஜெட் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்றப்ப 3 பார்வைகள் இருக்கிறப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல
இவங்க சாமானியர்களை நோக்கி இந்த அரசினுடைய நிதி கரங்கள் நீளலை அப்படின்றதும், அது மீண்டும் மீண்டும் கார்ப்பரேட் மயம்தான், அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது கடந்த கால அனுபவத்திலிருந்து சொல்றாங்க. அப்படின்னா மத்திய அரசும் அதே பாதையில தான் பயணிக்க போகுதா? அவங்க 3 பேர் புள்ளி, கருநாகராஜன் அதிலிருந்து மாறுபடுவார். உங்க கருத்து? நான் இவர்கிட்ட கேட்டேன். அதே பாதைகள் தான் பயணிக்க போகிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதார ஆய்வறிக்கை வந்து ரொம்ப தெளிவான செய்திகள் சொல்லுது, ரொம்ப நம்பிக்கையான விஷயங்கள். அதாவது இன்னைக்கு வெளியான அந்த ஆய்வறிக்கைங்கிறது மிகப்பெரிய ரோட் மேப்பை கொடுக்குது. இதில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை, ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்? இப்போ நம்ம ரொம்ப பிரபலமாக நம்ம அரசியல் அரங்கில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே, கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸோட கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் வந்து பாஜகவோட பொருளாதாரக்குள்ள இது பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார அறிக்கை. யாருக்கு கை கொடுத்திருக்கு? யாருக்குங்கிறது அப்புறம் இருக்கட்டும். யாருக்குன்னாலே இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி கை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகளில் கார்ப்பரேட் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட ஹை பீரியட் அப்படின்னு சொன்னா இது 3 ஆண்டுகள். இதுதான் நீங்க அதை நெகட்டிவா பாப்பீங்க, கார்ப்பரேட் வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் வரேன். அதுதானே ஆனந்த் சீனிவாசன் வரேன். அது விமர்சனமே. நீங்க அவர் கருத்துக்கு வலு சேர்க்கிறீங்க. ஆனந்த் சீனிவாசன் காங்கிரஸ்காரரா பேசிட்டாரு, பொருளாதார வல்லுநரா பேசினாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். நான் இப்ப என்ன சொல்றேன், இதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, 33,000 நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 4 மடங்கு வளர்ந்துருக்காங்க. இதை சொல்ற அதே அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதே நேரத்தில் அவங்க வந்து வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும், உற்பத்தி திறனையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது சொல்றாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த விஷயத்துல கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து உயர்த்துதுங்கிற அந்த கொள்கை பெரிய அளவுல கை கொடுத்திருக்கிறது. இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு முதல்ல சொல்லுங்க, பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம்ன்ற பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் வேலையில்லா திண்டாட்டம் சொன்னா அதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கேள்வி கேட்பேன். இல்ல, வேலையில்லா திண்டாட்டம் எங்க இருக்குன்னா, நீங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. இப்போ வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படனா 2 விதமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படணும். ஒன்று அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படணும், தனியார் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதான நீங்க சொல்றது. இல்ல, இன்னொரு வேலைவாய்ப்பு இருக்கு. நீங்க சிறு குறு தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலமாக நீங்க வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும்ல. ஓகே, அப்ப அதை தான் திரு பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு அப்ரோச்ன்றது வெறும் எண்கள், growth, வளர்ச்சி சார்ந்து இருக்க கூடாது. அதனால போங்க, களத்துக்கு போங்க, சாமானியர்களை நோக்கி போகணும் கொள்கைன்னு கேக்குறாரு. ஒரு சிறு துறையை முடிச்சிடுறேன். எங்க இருந்து சார் வருது? வங்காள வரி கூட போய் அள்ளிட்டு வர்றாங்களா? இல்ல, நான் இதெல்லாம் மக்களோட, தொழிலாளர்களோட, இங்க இருக்கிற கல்வியில, எல்லா சீரமைப்புல, விவசாயத்துல எல்லாம் சேர்ந்து எடுக்கிறதுலாம் சார் இந்த எண்கள். இந்த எண்கள்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஜோசியம் பார்த்து அவங்க குறிச்சு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா இன்க்ளூசிவ் growth ன்னு தான் சொல்றீங்க, எல்லாரோட வளர்ச்சி. சார் அதான் சார் அதுல அடங்கி இருக்கு. அதுல என்னென்ன சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வந்து 2.7% 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது எக்கனாமிக் சர்வே. அதாவது 3 மடங்கு அதிகமாயிருக்கிறது ஏற்றுமதி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ். அதே துறையில் வேலைவாய்ப்புகள் 3 மடங்கு அதிகரித்துள்ளன. இது எங்கேருந்து வந்தது? இப்போ வேலைவாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்குது. எக்கனாமிக் சர்வே அதை என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் 3 மடங்கு உற்பத்தி ஆகுனா வேலைவாய்ப்புல 3 மடங்கு எப்படி நீங்கள் ஜூ மந்திரகாளிக்கு போட முடியுமா? நீங்கள் எப்படி உற்பத்தி ஆகுனா அதுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு வரணும். அப்போ நீங்க சொல்ற ஒரு முக்கியமான இடம்ன்றது, கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த திசையில் இந்த அரசு பொருளாதார தடத்தில் பயணித்ததோ அதே திசையில இன்னும் வேகமா போவாங்கன்னு சொல்ல வரீங்க. அது நீங்க ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து இந்த பாயிண்ட் மட்டும் சொன்னேன். நீங்க எல்லாரும் பொதுவில் அதிகமா ரொம்ப பாப்புலரா வாதிக்கப்படுற விஷயம் கார்ப்பரேட் டாக்ஸ் ஏத்திட்டாங்க, கார்ப்பரேட் டாக்ஸ் ஏத்திட்டாங்க அப்படின்னா கார்ப்பரேட் டாக்ஸ் ஏத்ததுனால என்ன நன்மைகள் கிடைச்சிருக்குங்கறத பாருங்க. சீனிவாசன் குறுக்கிட விரும்பினார். சுருக்கமா ராம்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க சீனிவாசன்? ஐயா, அவர் வந்து இந்த செல்போனை பத்தி 2 பேரும் பேசினாங்க. அதே எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டல் ஷீட் மட்டும், கவர் மட்டும் நம்ம பண்றோம், இந்த கேமரா, ஐசி, மைக்ரோ அசம்பிளிலாம் உள்ள வருது, அதனால இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நம்மள ஆக்சுவலா நெட் நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதனால 100% குறைவா நம்மளுக்கு வந்திருக்கு, மற்ற சப் அசம்பிளிலாம் இங்க பண்ணாதான் நல்லா இருக்கும், ஆப்பிள் வந்து இந்தியால வேல்யூ அடிஷனே பண்ணல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. வேல்யூ அடிஷனே பண்ணலனால 14% எக்ஸ்போர்ட் வேல்யூ. வேறு எந்த நாடுகளிலும் ஆப்பிள் ஏற்றுமதி செய்ததிலே 16% ஏற்றுமதி அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஆனந்த் சீனிவாசன் கேள்வி முடிச்சிருங்க. வரேன் சரவணன். இல்ல 16% எக்ஸ்போர்ட் ஏறினா 50% இம்போர்ட் ஏறி இருக்கு.
ஆப்பிள் டென்ட் நீங்க எல்லாத்தையும் கேமரா ஏறும். அதுதானே தாராளமயமாக்கல். ஏறிதானே ஆகணும். சப்அசெம்பிளி சிஸ்டம் அது 50 பில்லியன் டாலர் value பாருங்க. 25 பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட். வேல்யூ என்னன்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் பார்க்கணும். இம்போர்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணதை குறைக்க சொல்லுங்க. இம்போர்ட் பண்ணதை குறைச்சீங்கன்னா நெகட்டிவ். அப்ப இம்போர்ட் பண்ணது ஜாஸ்தி. சரி, நான் எளிமையான முறையில் சொல்றேன். ஆப்பிள் போன் வாங்கக்கூடியவர்கள் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதான் அர்த்தம். வெறும் ஆண்ட்ராய்டு போன் வேணா எனக்கு ஆப்பிள் இன்னும் கூட விரிவா பேச முடியும் நினைக்கிறேன். திரு ஆனந்த் சீனிவாசன் உங்க அந்த கேள்வியை முடிச்சிருங்க. நான் இடைவேளையில குறுக்கிட்டுட்டேன். உங்க அந்த கேள்வியை முடிச்சிருங்க திரு ஆனந்த் சீனிவாசன். டோட்டலா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட இம்போர்ட்டு டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸோட ஜாஸ்தி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க 16 பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அது ஃபோன் செய்யறதுக்கு காம்பனன்ட் 32 பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்றீங்க. நெட் அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டு நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதுவும் செல்போன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குன்னு நீங்க அனந்த நாகேஸ்வரன் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல எழுதியிருக்கிறார். சைனாவோட சமரசம் பண்ணாம நம்மளால பெரிய எக்ஸ்போர்ட் ஆக முடியாதுன்னு முதல் 20 பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு. சைனாட்ட நம்ம சரண்டர் ஆயிடணும், நம்ம லேண்டெல்லாம் பிடிங்கின சைனாவோட நம்ம சமரசம் பண்ணிடணும், எல்லாத்தையும் சைனாக்காரன்ட்ட விட்டு கொடுக்கணும் அப்படின்னு முதல் 25 பேஜில் அனந்த நாகேஸ்வரன் எழுதியிருக்கிறார். சைனாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஆக முடியாது, சைனாவோட சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம பெரிய பவர் ஆகலாம், சைனா குளோபல் சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணுறான். இது நான் அதை பேச வேண்டாம்னு நினச்சேன் இன்னைக்கு. சின்ஸ் அவங்க 2 பேரும் நம்ம செல்ஃபோன் எக்ஸ்போர்ட்னு சொன்னதுனால அந்த முதல் 20 பக்கத்தில் இது எழுதியிருக்கு. டோட்டலாக எஃப்டிஐ இருங்க ஃபாரின் டெவலப்மெண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருச்சு, அதனால சைனாலேருந்து நிறைய எஃப்டிஐ அலோவ் பண்ணிடுங்கன்னு. இன்ஃபேக்ட் எம்ஜி மோட்டருங்கிற கம்பெனி திரு பாலச்சந்திரன் சொல்ற மாதிரி தெய்வப்பிறவிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் ஒரு நீங்க மீட்டிங் போட்டு வேற பொருளாதார மேதைங்கிறீங்க, பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு பேச உரிமை தெரு முக்குல போய் பேசக்கூடாது. இல்ல நாராஜன், நான் நெறிப்படுத்துகிறேன். எங்க நெறிப்படுத்துறீங்க? திருப்பி சொல்லிட்டு தானே இருக்காரு. நான் நெறிப்படுத்துகிறேன், கொஞ்சம் என்ன அனுமதிங்க. பாயிண்டடா வந்துருங்க திரு சீனிவாசன், பாயிண்டடா சம்ம பண்ணிருங்களேன் ப்ளீஸ். சரி, பிரதமர் அவருக்காக கொடுத்த டைட்டில் தான் நான் சொல்லிக்கிறேன். பட்ஜெட்டுக்குள்ள வந்துடலாம் வாங்க. சோ இந்த எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு அனந்த நாகேஸ்வரன் இந்த ரிப்போர்ட்ல ஒத்துக்கிறாரு. சைனாட்ட இந்தியாவை சமரசம் பண்ணிக்கங்க, சைனாலேருந்து இஷ்டத்துக்கு எஃப்டிஐ வாங்கிக்கலாம், அவங்க அருணாச்சல் பிரதேச பத்தி கேட்கறத விட்டுடுங்க, லடாக்கோட நம்ம லேண்ட் எல்லாம் கண்டுக்காம இருக்கணும். அதனால்தான் பிரதமர் ஒரு வாட்டி கூட சைனா நம்மளை ஆக்கிரமிச்சதுன்னு பேசவே இல்லை. சரி, ஓகே. அந்த தெய்வ பிறவிங்கிறது அவரே அவருக்கு கொடுத்து. சீனிவாசன், உங்களுக்கு மரியாதை தெரியாது. இல்ல நீங்க அவர் அதை தவிர்க்க சொல்லியாச்சு. லடாக்கை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு காங்கிரஸ் கட்சிக்காருக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கா சார்? சார், ஒரு ஜெர்கின் தயாரிக்க முடியாத நாடு சார் இது. 1985 பிறகு ஒரு போர் விமானம் வாங்காத நாடு சார் இந்த இந்தியா. இன்றைக்கு நம்ம நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், நம்ம போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நீர்மூழ்கி கப்பல் இருந்து மிசல் அடிக்கிறோம் 3000 கிலோமீட்டருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தயாரிச்சு இன்னைக்கு 1,16,000 கோடி ராணுவத்தோட தயாரிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். விமானப்படை உலகின் 3வது இடத்துல இருக்கு, கடற்படை உலகின் 3வது இடத்துல இருக்கு. இவங்க ஒரு ஜெர்கின், இவங்க மத்திய பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு பாராட்டினது ஒரு காரணம் இது சார். பங்களாதேஷ்ல இவ்வளவு ராணுவ வீரர்களை
நம்ம வந்து கைது பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வந்து அவங்களை விடுதலை பண்ணிடாதீங்க, நீங்க துர்காதேவி உங்களை என்ன வேணாலும் போட்டுறேன், கல்கத்தா காலின்னு போட்டுறேன், அவங்களை விடுதலை பண்றதுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் துருப்புகளை வெளியே போய் சொல்லுங்க, அப்புறம் விடுதலை பண்ணுங்கன்னு அவங்களை புகழ்ந்து பேசியாவது இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய முயற்சி பண்ணாங்க. 10 அவங்க ஏத்துக்கல. இல்ல 10 இவங்க ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படிதான் பண்ணாரு. 2 நாடுல போர் நடக்குது, நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், நம்ம போய் உடன்பாட்டுக்கு போறோம், நம்ம போய் போர்ல இருந்து பின்வாங்குறோம். இப்ப வர்றேன், இவர் சொல்றதுக்கு சொல்றேன், இதே ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு எதுக்குங்க எல்லை பகுதியெல்லாம் நல்ல ரோடு, நல்ல பாலம், நல்ல ஆயுதம், நல்ல பீரங்கி அதெல்லாம் இருந்துச்சுன்னா எதிரி சீக்கிரம் உள்ள வந்துருவான்னு சொன்ன கட்சி தான் சார் காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு இதோட வளர்ச்சி எல்லாம் பொறுக்க முடியாம அவங்க பேசுறாங்க. எந்த வளர்ச்சி பொறுக்க முடியாது? இன்னைக்கு அவர் சொன்ன லடாக்கை பத்தி பேசுறதுனால இந்த ராணுவத்துறை வளர்ச்சி சார் 400 மடங்கு அதிகம் சார் கடந்த காலத்தை விட. இப்ப இன்னைக்கு நம்ம விமானப்படை, கப்பல் படை எவ்வளவு உயர்ந்திருக்குங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பாரு, அதை பத்தி அவர் சொல்ல மாட்டாரு. 400 மடங்கு வளர்ச்சின்னு ஏதாவது புள்ளி விவரம் யாரும் சொன்னாங்களா? ஆய்வறிக்கை சார் நான் சொன்னதுல இருக்குல்ல சார், நான் சொன்னது இருக்குல்ல. நீங்க இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டர் தயாரிக்கிறோம், நம்ம குட்டி போர் விமானம் தயாரிக்கிறோம், இப்ப நம்மளுடைய போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நம்ம நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், இதெல்லாம் எங்க சார் போச்சு? அதே ஆட்களை வச்சு தான் நம்ம தயாரிக்கிறோம். இந்த 10 முன்னாடி நீங்க செய்யலையே சார், உங்களுக்கு செய்யறதுக்கு அந்த எண்ணம் இல்லையே. நீங்க தான் எதிரி உள்ள வந்துருவான் சுத்தி முள்வேலியை போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல. தம்பி கேட்டார் மெட்ரோ ட்ரெயினை பத்தி, இந்த திமுக எப்பவுமே புலம்புறதுக்கு ஒரு பெரிய பாயிண்ட். இப்ப நம்ம தம்பி சரவணனும் அதே தான் சொன்னாங்க. 2வது ப்ராஜெக்ட், முதல் ப்ராஜெக்ட்ல ஏறத்தாழ 3800 கோடி மத்திய அரசு கொடுத்துருச்சு. 2வது ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் பங்கு 7300 கோடி. 2வது ப்ராஜெக்ட்ல 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்த அர்ஜுனன் நினைக்கிறேன், அவர் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னார், போரூர் பூந்தமல்லிக்கு ட்ரெயின் 2025 நவம்பர் மாதம் போகும், டிசம்பர் எப்போ, இதெல்லாம் எதில் வருது? இவர் சொன்ன ப்ராஜெக்ட்ல வருது. இதுல எல்லாமே மொத்த ப்ராஜெக்டும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு போட்டுன்னு நினைக்க போறாங்க. 2வது ஃபேஸ்ல நிதி கொடுத்துட்டீங்க சார் சொல்லி இல்ல சார், ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஃபுல்லா கொடுத்தாச்சு. சரி, செகண்ட் பேஸ் அப்ரூவல் இருக்கு. அந்த 7000 கோடியும் வரக்கூடிய 3 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு சேர்ந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு அரசு நான் சேலஞ்ச் பண்றேன், 12000 கோடி தமிழ்நாடு அரசு புடிச்சு நான் சேலஞ்ச் பண்றேன். தப்பு நீங்க பண்ணுங்க, சரி அப்புறம் ரெண்டு பேர் தனியா இப்பவே நீங்க போடுங்க. இப்ப நீங்க போடுங்க. அப்பட்டமான பொய் சொல்ற, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மொத்த உருவம் திமுக. நீங்க அது மாதிரி தான் மக்கள் டிசைட் பண்ணாங்க. அடுத்து 40000 கோடி ஜப்பான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான், அந்த கடனை வாங்கி தான் இங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டிட்டு இருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் 12000 கோடி கொடுத்துச்சோ அதுல தான் ட்ரெயின் ஓடுதுன்னு நான் நினைச்சிட வேண்டாம். மத்திய அரசு யாரு திருப்பி அடைக்கணும் சார்? நம்ம தான் அடைக்கணும். நம்ம கடன் வாங்குறது தப்பு இல்ல, கடன் வாங்கணும், கடனை திருப்பி அடிக்கணும். அங்க வட்டி இல்லாத ஒரு கடன் கிடைக்குது 0.01%. அந்த மாதிரி கம்மியா, உலகத்திலே கம்மியா கிடைக்கிற ஜப்பான். ஏன்னா அங்க பேங்க்ல டெபாசிட் பண்றவனுக்கு வட்டி கொடுக்கறது இல்ல. அடுத்து ஜிஎஸ்டி வருமானம் போச்சு. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 5 வருஷத்தை எடுங்க. பொருளாதார நிபுணர் இருக்காரு, IAS ஆபீசர் இருக்காரு. சரி, ஜிஎஸ்டி பின்னாடி 5 வருஷம் எடுங்க. ஓகே, ஜிஎஸ்டி வந்தப்ப 3 மாசம் 2017 3 மாசம் பழைய கணக்கு, 8 மாசம் புது கணக்கு, 32000 கோடி. கடந்த 2022-23ல 58400 கோடி சார். இருங்க சார், முடிக்கிறதுல போறீங்க. 58400 கோடி சார். 23-24 எக்ஸ்போஸ் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய வருவாய் 63000 கோடி. 10,76,000 கோடி எங்க தலைவர் சொல்றது அப்படியே உண்மை. நீங்க வேணா போய் சொல்லிட்டு அழைங்க. இது மாதிரி பல கணக்குகளை சொன்னாங்க. நீங்க சொல்றது உண்மை, நாங்க சொல்றது கதையா? இல்ல அவர் பேசட்டும், கதை தான். அதனால தான் தேர்ந்தெடுக்கல. நல்லா பேச, நீங்க கதை பேசறத கட்சி தானங்க. இல்ல கருணாராஜன், நீங்க அவரை குறிக்கிடாதீங்க, அவர் பேச. நான் குறிக்கல சார், அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். இதை போல பல கணக்குகளை சொன்னாங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க 10 லட்சம் கோடியை கொடுத்தோம், 20 லட்சம் கோடியை கொடுத்தோன்ட்டு. எல்லா கணக்கும் என்ன அப்படின்னு மக்கள் புட்டு வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த 58000 கோடி 60000 கோடி எல்லாம் விட்டுருவோம். இப்போ முக்கியமாக என்ன அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாஜக அரசு எதில் சறுக்கி இருக்கிறது கடந்த 10 வருடங்களில், அதை மீட்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக என்ன அப்படின்னா ஸ்பெண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன், கல்விக்கான செலவு என்ன. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி 6% ஆஃப் த ஜிடிபி நாங்கள் கல்விக்காக செலவு பண்ணுவோம் அப்படின்னாங்க. இது எவ்வளவு செலவு பண்ணிச்சுன்னா 2004 இருந்து 2014 வரை யூபிஏ அரசாங்கத்துல
0.61% வந்து செலவு பண்ணாங்க ஆன் ஜிடிபி. இப்போ 2014 2024 வரை எவ்வளோனா குறைச்சிருக்காங்க, 0.41% கல்விக்காக குறைத்திருக்கிறது. இப்போ வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லி சொல்றோம், இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. அதற்கு என்ன காரணம்? இப்போ வந்து நாங்கள் இதை செய்து விட்டோம், அதை இவங்க நோக்கம் அதுவல்ல. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா, கல்வியை எல்லோருக்கும் கொடுக்காத, தடைகளை போடு, இதுதான் பாஜகவுடைய நோக்கம். இன்னொரு இதே சார்ந்து என்ன அப்படின்னா, communal harmony is directly proportional to economic growth. என்ன பண்றாங்க? வேலையே இல்லாம நீங்கள் வந்து கன்வாரியா யாத்திரைக்கு செல்கிறார்கள், அங்க போறவங்க வந்து வழியில கடை வச்சிருக்கவங்கலாம் வந்து இந்துவா முஸ்லிமான அவன் பேரை எழுதி போடணும்னு சொல்லி வேலையத்து போய் ஒரு உத்தரவை போடுகிறார்கள். பாஜக அரசு, ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? வேடிக்கை பார்க்குது. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தலையில குட்டு வைத்திருக்கிறது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. இது ஒரு புறம். அப்படின்னா இதே இந்த கல்வியை பத்தி பேசும்போது என்டிஏவிற்காக செலவு செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. என்டிஏவுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போய் சொல்றாரு. ஒரு இடைவேளைக்கு போய் ஒரே நிமிஷம் இத கேட்டுக்கோங்க. பொய் பத்தி பேசணும். பாஜக எப்படி பொய் சொல்கிறது? எஜுகேஷன் மினிஸ்டர், இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. நீட் வந்து நாகராஜன் வந்து புள்ளி விவரம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. அது முக்கியமான கேள்வி. புள்ளி விவரம் எங்க இருந்து வருதுன்னா, திரு அனந்த் சீனிவாசன் சொன்னாரு, திருப்பூர்ல வந்து இன்னைக்கு 20% ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. இது வந்து புள்ளி விவரம் ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இப்ப புள்ளி விவரங்கள் வந்து எப்படி வந்து புள்ளி விவரம் ஒருத்தர் ஏமாற்ற முடியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திரு கருணாகராஜன் ஒரு சிறு குறு தொழில் கடுமையாக உழைக்கக்கூடிய, தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி சிறு மூலதனத்தை வச்சு உழைக்கிறவங்க இருக்காரு. அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இப்ப நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனா 100 கோடி ரூபாய் என்கிட்ட 2014 இருந்ததுன்னா, இந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாக என்னுடைய 100 கோடி வந்து 500 கோடி ஆயிடுச்சு. 1 கோடி வச்சிருந்த கருணாகராஜன் பணம் வந்து 2 கோடி ஆயிடுச்சு. ஆனா ஆவரேஜ் வச்சு பார்த்தா நாட்டுடைய இது வந்து ஆவரேஜ் இன்கம் வந்து 250 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? 101 கோடியில இருந்து 55 கோடியில இருந்து 250 கோடி ஆயிடுச்சு சொல்ல முடியும். இது என்ன புள்ளி விவரம்? இது ஏமாத்துற புள்ளி விவரம். மக்களை வந்து மாயையில் ஆழ்த்துற புள்ளி விவரம். எது உண்மையான புள்ளி விவரம்? இந்த ராணுவ தளவாடுங்கிறது நம்ம இவ்வளவு முன்னேறி இருக்குன்னு சொன்னாரு, உண்மைதான், முயற்சிக்குரியது. காங்கிரஸ் காலத்துல இல்லைன்னு சொன்னாரு. இவ்வளவு முன்னேறி நம்ம 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாக்காரனுக்கு தத்துவம் வளர்த்துட்டோம்னு நானும் அனந்த் சீனிவாசனும் சொல்லல, இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியம் சுவாமி திரும்ப சொல்றாரு. ஒரு பசையும் ஓவா பிணையும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. அதுல என்ன பண்ணிருக்கோம்? 80 கோடி பேருக்கு இன்னும் தினம் மாசுக்கு 5 கிலோ தானியம் கொடுக்குற அளவுக்கு ஏழைகளா இருக்கிறாங்கன்னா இந்த 10 வருஷத்துல என்ன முன்னேறி இருக்கோம்? இதைத்தான் பார்க்கணும். புள்ளிவிவரங்கள் மட்டும் ஒரு நாட்டுடைய உண்மை நிலையை சொல்லாது. சரி, ராம்கி, இந்த எக்கனாமிக் சர்வே வந்து கடந்த வருஷங்களை சொல்லாத ஒரு 2 முக்கியமான விஷயத்தை சொல்லுது. ஒன்று ஏஐயின் மூலமாக நம்ம வரக்கூடிய சவால்கள், 2வது வந்து இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள். இது வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மிடில் கிளாஸ் மக்களுடைய மிகப்பெரிய கவலை. இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு பாஜக தயாராகிட்ட தான் நினைக்கிறேன். 2வது இன்னும் ஒரு சவால், இன்னொரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில் வந்து வருமான வரி குறைக்க வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு நல்ல செய்தி நாளைக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவோட ஒரு அடிப்படை ஆதார வாக்கு வங்கிங்கிறது மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஒரு 35% மக்கள் வந்து பாஜகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து விஷயங்களையும் பாஜக செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சுருக்கமா கொஞ்ச நேரம் தான் பகிர்ந்து கண்டிப்பா பேருக்கு தரேன், சில மணித்துளிகள் தான் சுருக்கமா. என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ரயில்வே பட்ஜெட்டை கொண்டு போய் பொது பட்ஜெட்டோட இணைத்தார்கள். அதனுடைய கடுமையான பின் விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ரயில்ல போறதே சேஃப்டியா அப்படின்ற அளவிற்கு அதை வந்து கொண்டு போய் புதைகுழியிலே தள்ளிவிட்டார்கள். அதுக்கு வந்து தினமும் ஒரு சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதாவது ரயில்வே துறைக்கு போதுமான நிதியை ஒதுக்கி அதை வந்து எல்லோரும் செல்லக்கூடிய பாதுகாப்பான ஒரு பயணமாக மாற்ற வேண்டும். அதை முதலமைச்சர் வந்து ரயில்வே பட்ஜெட்டில் அதிகம் வேணும், தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி வேணும்னு சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு புள்ளி வருதை சொல்கிறேன். நீங்கள் காங்கிரஸ் பீரியடில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும்போது நமக்கு வந்தது ஏறத்தாழ 5645 கோடி. இன்றைக்கு கடந்த 6080 கோடியை சேர்க்காம அதை சேர்த்தா 28,034 கோடி தமிழ்நாடு, கேரளா இல்ல, நாட் சதர்ன் ரயில்வே. சொல்றது ஆதாரமே இருக்காது. இது எல்லாமே போய் தான்.
சார். இருங்க, இது பொய்ன்னு சொன்னா நான் இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிச்சு வெளியே போயிடுறேன். இல்லாட்டி சரவணன் போயிடுவாரா வெளியே? சரி, அந்த புள்ளி வரங்க மக்கள் சார் ப்ளீஸ். இல்ல சார், நீங்க இப்படி நான் கடந்து போக விரும்பல. நீங்க இயர் பை இயர் இருக்கு, இத பாருங்க, அதை எடுத்து கொடுங்க சார். பிரதர் அவர்கிட்ட கொடுங்க. சரி, நம்ம மக்கள் மன்றத்துல அப்படி இல்லங்க, நீங்க எது சொல்லலாம் நான் போய் சார், நீங்க ரயில்வே பத்தி பேசுறீங்களே, நாங்க இந்த பிப்ரவரி 1 சப்மிட் பண்ணதை தவிர்த்து இடைக்கால பட்ஜெட் இல்லாமயே தமிழ்நாட்டுக்கு 22,000 கோடி, அவங்க 5,645 கோடி, இப்ப அதை சேர்த்தா 28,000 கோடி. சீனிவாசன் சார், சுருக்கமா உங்கள் நிறைவு இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். கல்வியை பத்தி பேசுறேன். 6% ஒதுக்கி இருக்கோம். 6% உண்மை. நீங்க தான் 6% எதுக்காக ஒதுக்கணுமோ அந்த கல்வி திட்டமே வேணான்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இப்ப அத பத்தி நீங்க பேசுறீங்க. அது வேற ஒரு டிபேட் ஆயிரும். சீனிவாசன் சார் ப்ளீஸ் சுருக்கமா. சார், அப்துல் கலாம் தான் மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்துல் கலாம் என்ன இந்த 10 வருஷத்துல மிசைல் விட்டாரு? இந்திரா காந்தி காலத்திலேருந்து ரெடியானது இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். தேஜஸ்ங்கிற ஏர்கிராஃப்டை 2000லேருந்து ரெடி பண்ணது, 90ஸ்லேருந்து ரெடி பண்ணி பறந்தது காங்கிரஸ் காலத்துல. ஆனால் அப்துல் கலாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்த்த அப்துல் கலாம அவமானப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்கட்டும் முதல்ல. சரி, நம்ம புது ஜனாதிபதி ஆக்க விடாம தடுத்ததுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நன்றி. சிறப்பு விருந்தினர், இரண்டாவது முறை ஜனாதிபதி தடுத்தீங்க பாருங்க, நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். பிரதான